வணக்கம். இது மேபி டிஎன்பிஎஸ்சி குரூப்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேப்பா. என்ன மருதர் இல்லை நாகனார் இப்போ ஒரு சங்ககால புலவர். ஓகேப்பா. தென் ஏன் மருதர் இல்லை நாகனார்னு சொன்னாங்க அப்படின்னா, இவர் மருதத்திணை பாடுவதில் வல்லவர். ஓகேப்பா. ஸோ அதனால இவர் மருதன் இல்லை நாகனார் என சொன்னாங்க. ஓகேப்பா. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இது மேபி கேட்கலாம். ஓகேப்பா. அப்புறம் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே. ஓகேவா. மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே. எங்கோ மருதத்திணையில. ஓகேவா. இது பாருங்க முடிச்சு. தென் அகநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகேவா. இதுக்கு பேர் ஏன் அகநானூறு வந்துச்சு அப்படின்னா, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 அப்படின்னாலதான் இது பேர் அகநானூறு. ஓகேவா. இந்நூலினை அந்த அகநானூறு நூலை நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அகநானூரோட இன்னொரு பேர் என்ன? நெடுந்தொகை. ஓகேவா. இந்நூலின் இது தேவையில்லை. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. 8 தொகை நூல் என்னென்ன? நேற்று 10 பாட்டு பார்த்தோம். இன்னைக்கு 8 தொகை. ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை, நச்சினை, 10 பரிபாடல், 10 பரிபாடல், நச்சினை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. மற்றெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.